தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நடிகர் விஜயை விமர்சிக்கக்கூடாதா, நடிகர் விஜயை விமர்சிக்கக்கூடாதா என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். நடிகர் விஜயை பற்றி நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் விமர்சிக்கிறாங்க, சீமான் விமர்சிக்கிறாப்புல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. விஜயை ஏன் விமர்சிக்கிறாப்புல, இப்போ தானே அரசியலுக்கு வந்திருக்காப்புல, அவரையே விமர்சிக்கிறாப்புல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதாவது நடிகர் விஜய் முதல்ல திரைப்பட நடிகராக இருந்தார். திரைப்பட நடிகராக இருக்கும்போது அஜித் ரசிகர்கள், அவருக்கு எதிரான நடிப்பில் போட்டியாக இருந்த நடிகர்களுடைய ரசிகர்கள் விஜயை விமர்சிப்பாங்க. இப்போ அரசியலுக்கு வந்திருக்காப்புல. இவர் நடிச்சுக்கிட்டு இருந்தால் நாம் தமிழர் கட்சியோ நாம் தமிழர் கட்சி தொண்டர்களோ அவரை விமர்சிக்க மாட்டாங்க. இவர் கல்யாணம் முடித்து குடித்தனம் நடத்திக்கிட்டு இருந்தால் இவருடைய தனிநபர் வாழ்க்கையை பற்றி யாருமே விமர்சிக்க மாட்டாங்க. இவர் வந்திருக்கிறது அரசியலுக்கு வந்திருக்காப்புல, பொது வாழ்வுக்கு வந்திருக்காப்புல. பொது வாழ்வுக்கு வந்த நபரை பொதுமக்கள் விமர்சிக்க தான் செய்வாங்க, சரிங்களா? பொது வாழ்வுக்கு ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா அவங்கள விமர்சிக்க தான் செய்வாங்க. பொது வாழ்வுக்கு வந்தவர்கள் இந்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்லணும், இல்லை வாயை மூடிட்டு இருக்கணும். அதுதான் உண்மை. அதை விட்டுவிட்டு விஜயை விமர்சிக்கக்கூடாது அப்படிங்கிறது தவறு. இப்போ விஜய் பொது வாழ்வுக்கு வந்திருக்காப்புல. ஆனால் பொது வாழ்வுக்கு வந்தவர் பொதுமக்கள் பிரச்சனைகளுக்காக வேண்டி போராடணும். ஆனால் அதை அவர் செய்யலை. அனைத்து மக்களுக்கும் பொதுவான அரசியலை எடுக்கணும், அதை அவர் செய்யலை. அடுத்தது, பொது வாழ்வுக்கு வந்த நபர் அரசியல் பற்றி பேசணும், தன்னுடைய கட்சி தொண்டர்களை அரசியல் பக்குவப்படுத்தணும், அதையும் செய்யலை. இங்கே அரசியலுக்கு அதே சினிமா தனத்தை தான் இங்கே காமிக்கிறாப்புல. இங்கேயும் சினிமா பேசுகிற மாதிரி தான் டைலாக் பேசிகிட்டு இருக்காப்புல. திரைப்படத்தில் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து டைலாக் பேசுகிற மாதிரி இங்கே எவனோ ஒருத்தன் எழுதி கொடுத்து அதை 1/4 மணி நேரம் வாசிக்கிறாப்புல. பொது வாழ்வுக்கு வந்தவங்க அனைத்து பொது பிரச்சனைகளை தெரிஞ்சிருக்கணும். ஆனால் எந்த பொது பிரச்சனையும் விஜய்க்கு தெரியாது. தமிழக மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் தெரியாது, மதம் சார்ந்த பிரச்சனைகள் தெரியாது, நிலம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே தெரியாது. தமிழ்நாட்டை பற்றியே நடிகர் விஜய்க்கு எதுவுமே தெரியாது. அவர் பனையூர் பங்களாவில் படுத்து தூங்குறாப்புல. பொது வாழ்வுக்கு வந்த ஒருத்தரை பொதுமக்கள் விமர்சிக்க தான் செய்வாங்க. இன்னைக்கு பொது வாழ்வுக்கு வந்திருக்காப்புல, ஆட்சியை பிடிக்க போகிறதா சொல்கிறாப்புல. இவரை நம்பி தமிழக மக்கள் எப்படி ஆட்சியை ஒப்படைக்க முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. கட்சியை ஆரம்பிச்சிருக்காப்புல, 15 நாளைக்கு ஒரு 1/4 மணி நேரம் தலையை காட்டிட்டு போகிறாப்புல. எந்த பொதுமக்கள் பிரச்சனைகளுக்காக வேண்டி தமிழக வெற்றி கழகம் போராடலை, குரல் கொடுக்கல, கண்டன ஆர்ப்பாட்டமோ பொதுக்கூட்டமோ எதுவுமே பண்ணலை. அப்போ இவரை நம்பி மக்கள் ஓட்டு போட்டு இவரை தமிழக முதலமைச்சராக ஆக்கிட்டாங்கன்னா இவர் பனையூரில் போய் படுத்து தூங்கிடுவார். அதான் நடக்கும். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும். அதான் உண்மை. தமிழ்நாடு நிர்வாகம் ரொம்ப மோசமாக போயிடும். இவரை போய் அமைச்சர்கள் பார்க்கவே முடியாது. ஏன்னா 15 நாளைக்கு ஒரு தான் வெளியே வருவார். இவரை நம்பி எப்படி ஆட்சியை ஒப்படைக்கிறது? 15 நாளைக்கு ஒரு தான் 1/4 மணி நேரம் வெளியே வந்துட்டு போகிறாப்புல. தமிழக அரசியல் பற்றியோ தமிழக மக்கள் பற்றியோ தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனைகள் பற்றியோ மாணவர்கள், இளைஞர்கள், மகளிர், தொழிலாளர்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், தனியார் ஊழியர்கள், ஆட்டோ டிரைவர்கள், சாலை ஓர பணியாளர்கள், யாரை பற்றியுமே அவங்களுக்குள்ள பிரச்சனைகளை பற்றியோ எதுவுமே தெரியாது. இவரை நம்பி ஆட்சியை ஒப்படைச்சோம்னா நாளைக்கு ஆட்சியை சீரழிச்சிட்டு போயிடுவாப்புல, தமிழ்நாட்டையே சீரழிச்சிட்டு போயிடுவாப்புல. அதான் உண்மை. இன்றைக்கி இப்போ கட்சியை ஆரம்பிச்சுட்டு ஆட்சியை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு படுத்து தூங்குறாப்புல. கருத்து கணிப்புகள் சொல்லி சில ஊடகங்கள் தவறான கருத்து திணிப்புகளை நடத்துது. விஜய் ஆட்சியை பிடிக்க போகிறாரு, ஆட்சியை பிடிக்க போகிறாருன்னு. ஆட்சியை பிடிச்சிட்டாப்லன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடு மோசம்தான். அப்போ விஜய் விமர்சிக்க தான் செய்வாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க போகிறோம்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ நீங்கள் பொதுமக்கள் பிரச்சனைக்காண்டி போராடணும், ஒன்றுமே செய்யலையே, அப்புறம் எப்படி நீங்கள் ஆட்சியை பிடிப்பீங்க அப்படின்னு கேட்க தான் செய்வாங்க. மக்கள் எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நீங்கள் நம்புறீங்க? மக்கள் எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போடணும் கேட்க தான் செய்வாங்க. பொது வாழ்வுக்கு வந்துட்டால் பொதுமக்களுடைய விமர்சனங்கள் தாங்கிக்கு தான் ஆகணும். பொது வாழ்வுக்கு வந்த நபரை பொதுமக்கள் பேச தான் செய்வாங்க. அதை விட்டுவிட்டு இப்போ தானே அரசியலுக்கு வந்திருக்காப்புல, இப்போ ஏன் விஜயை பற்றி பேசுகிறீங்க? இப்போனாலும் சரி எப்போனாலும் சரி அரசியலுக்கு வந்துட்டால் அரசியலுக்கு வந்தது தான், அரசியல்வாதி தான். இப்போ அவர் அரசியல்வாதி, அரசியலுக்கு வந்திருக்காப்புல. ஆனால் அரசியல்வாதி மாதிரி நடக்கலை. அப்போ பொதுமக்கள் பேச தான் செய்வாங்க. பொது வாழ்வுக்கு வந்துட்டால் விமர்சனங்களை தாங்கித்தான் ஆகணும். பொது வாழ்வுக்கு வந்துட்டால் பொதுமக்கள் விமர்சிக்க தான் செய்வாங்க.